பைஹகியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் குனூஸில் பிர்ரி, ஒட்டுமொத்த நற்காரியங்களுடைய பொக்கிஷங்கள் 3. நம்முடைய வாழ்க்கையின் பொக்கிஷங்கள்னு கூட அதை எடுத்துக்கலாம். 1, இஸ்ஃபாஉ ஸதகா, நாம் வழங்கக்கூடிய தான தர்மங்களை மறைவாக செய்வது, வெளிப்படுத்தக்கூடாது. வகித்மானுல் மசாயிபி வல் அம்ராத், நமக்கு ஏற்பட்ட முசீபத்துகளை மறைக்க வேண்டும். நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன், எனக்கு அது இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்றத எல்லோரிடத்திலேயுமே போய் புலம்புவதை தவிர்க்க வேண்டும். 3வது கித்மானுல் அம்ராத், நம்முடைய நோய்களை மக்களிடத்திலே வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். கித்மானுல் அம்ராத், நம்முடைய நோய்களை எல்லோரிடத்திலேயுமே போய் புலம்பிட்டு இருக்க கூடாது. ஆமாங்க, இந்த பிரச்சனை இருக்கு, துவா செய்யுங்க, அவ்வளவுதான், அதோட முடிச்சது. சொல்ல வேண்டியவர்களிடத்துல நம்ம சொல்லித்தான் ஆகணும். அப்போ அதை போய் யார்ட்டையுமே சொல்லாம அந்த நோய் அதிகமாயிடுச்சு, அந்த மாதிரியான இது கிடையாது. எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு வாழ்க்கையில அப்படி ஆயிடுச்சு, இந்த நோய் வந்துருச்சு, இந்த முசீபத் வந்துருச்சுன்றத உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களை தவிர்த்து மற்ற எல்லோரிடத்திலேயுமே போய் புலம்புவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. நம்ம புலம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியமத்துகளை நாம் பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை பற்றி நீங்கள் மக்களிடத்துல பேசுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் பேசக்கூடிய எல்லாமே புலம்பல்களாக இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையே சுகமாகிவிட்டது, அல்லாஹ் எனக்கு எந்த நியமத்துகளையுமே தரவில்லை என்கிற ஒரு மோசமான நிஃபாக்கினுடைய கட்டத்திலே நம்மளை கொண்டு போய் நிறுத்திவிடும். நம்முடைய வாழ்க்கையிலே புலம்பல் அதிகமாகிவிட்டால் நாம் அல்லாஹ்வினுடைய நியமத்துகளை அனுபவிப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய நாவிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ்வே வராது.